ஞானச்சாரலை விரும்பி கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கழுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் இறைவனுடைய நிர்வாக அமைப்பில் ஏற்பட்டிருக்கிற கணக்கில்லாத பிரிவுகள், அதனுடைய நிர்வாகத் தன்மைகள் இவற்றை பற்றியும், இறைவனுடைய பிறப்பு, இறைவன் மானிட நிலையில் கருக்கொண்டு பிறக்கிறாரா, இறைவனுக்கு மனைவிமார்கள் என்று சொல்லப்பட்டவை எதனால் என்று பல சந்தர்ப்பங்களிலும் நான் பேசி வந்திருக்கிறேன். இவை கேட்பதற்கே பலருக்கு புதுமையாக இருந்தாலும் இந்த கருத்துக்கள் என்று இந்த புராண இதிகாசங்களும் தத்துவ செய்திகளும் இந்த மண்ணிற்கு வந்ததோ அன்றே இதனுடைய நுட்பமான கருத்துக்களும் சேர்ந்தே வந்திருக்கிறது. காலப்போக்கில் கதை மட்டும் தங்கிவிட்டது. அதனால் நெடுங்காலமாக மனிதர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறது. பலர் என்னிடம் அந்த காலங்களிலும் கேட்பதுண்டு. மனைவி என்று வள்ளி நாச்சியாரை பாடியிருக்கிறார், தேவயானை பாடியிருக்கிறார், உமாதேவியை பாடியிருக்கிறார்கள், மகாலட்சுமியையும் பாடியிருக்கிறார்கள், சரஸ்வதியையும் தனிப்பட்ட முறையில் பாடியிருக்கிறார்கள். அவையெல்லாம் நம் கண் முன்னால் இருக்கவே செய்கிறது. இங்கு நாம் சொல்ல வந்த விஷயம் என்ன என்றால், ஒன்று பலவாக மாறும். அந்த பல விஷயமாக இருப்பதெல்லாம் ஒன்றாக மாறிவிடும். இதுதான் இறைவனுடைய தன்மை. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் என்று திருமூலர் பெருமானுடைய திருமந்திரம் முதல் பாடல் இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. ஒன்று அவன், ஒரே பொருள் இறைவன் ஒருவன்தான். அது இரண்டாக எப்போது மாறுகிறது என்றால், இரண்டு அவன் இன்னருள். அந்த அருள் செய்யும் தன்மைதான் தேவிமார்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்றெல்லாம் கூறுகிற காரணத்தால் இறைவனுக்கு 2 மனைவி 3 மனைவி என்றெல்லாம் பல இடங்களில் சொல்வதை நாம் பார்க்க முடியும். முதலில் இறைவனுடைய அருளை புரிந்து கொண்ட பிறகு, அருளை அவருடைய கடைக்கண் பார்வையை பெற்ற பிறகு, மனைவிமார்களெல்லாம் எப்படி அவதாரம் செய்தார்கள் என்பதை அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம். இது தர்க்கவாதங்களிலே படித்த பாடத்திலேயே சர்ச்சை செய்து கொண்டிருப்பது போல, இது உண்மையா அது உண்மையா என்றெல்லாம் பல ஐயப்பாடுகள் ஆரம்ப நிலையில் எல்லோருக்கும் வருவது இயற்கை. இது ஒரு நாளில் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. ஆண்டாண்டு காலமாக அவ்வாறு சொல்லி இந்த மனித மனம் அப்படியே பார்த்திருக்கிறது, பிரித்து பிரித்து பார்க்கிறது. அதனால்தான் நம்முடைய முன்னோர்களும் அவ்வாறு வைத்தார்கள். யாருக்கு எந்த பிரதிமையில், எந்த உருவத்தில் மனம் லயிக்கிறதோ அந்த உருவத்தை வழிபடட்டும் என்று வைத்தார்கள். எந்த உருவத்தில் வழிபட்டாலும் அது ஓரிடத்தில் தான் போய் சேரும். நதிகள் பல இடங்களிலும் புறப்பட்டாலும் அது கடலுக்கே போய் சென்று சேருகிறது. அதுபோல் எத்தனை நாம ரூபங்களில் வழிபட்டாலும்
அது போக வேண்டிய நபருக்கு போய் சேர்ந்து விடும். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமிலார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டோமோ என்று திருவாசகத்தில் மணிவாசகப் பெருமான் கூறுகிறார். அவருக்கு ஒரு நாமமும் இல்லை, ஒரு உருவமும் இல்லை என்பதை தெள்ளத் தெளிவாக சொல்லிவிட்டு, மானிட நிலையில் நாம் பக்தி மார்க்கத்தில் அவருக்கு 1000 திருநாமங்களையும் 1000கணக்கான உருவங்களையும் நம்முடைய மனதால் கற்பித்து அவருக்கு மரியாதை செய்து அந்த அன்பை செலுத்துகிற விதமாக நாம் வழிபாடு செய்கிறோம் என்று அவர் கூறுவது போலவே அனைத்து ஞானிகளும் வள்ளிமார் இருபுறமாக வள்ளியூரில் உறைவோனே என்று அருணகிரி பெருமான் கூறுகிறார். வள்ளிமார் இருபுறமாக வள்ளி தேவசேனா சமேதமாக அந்த வள்ளியூரில் இருக்கிற முருகப்பெருமான் என்று பாடுகிறார். நாராயணனை பாடும்போது திருமகள் உலாவும் இருபுய முராரி திருமருகநாமப் பெருமாள்கான் என்று பாடுகின்றார்கள். சிவபெருமானை பாடும்போது அது இயற்கையாகவே அந்த பார்வதி தேவியையும் சேர்த்து அந்த வணக்கங்கள் அமைந்து விடுகிறது. மற்ற தெய்வங்களை தனித்தனியாக காட்டியவர்கள் இந்த சிவசக்தியை மட்டும் ஒன்றாகவே காட்டிவிட்டார்கள். சிவனுடைய ஒரு உடலின் ஒரு பகுதி அது சிவனாகவும் ஒரு பகுதி உமையாகவும் பார்வதி தேவியாகவும் இருக்கிறது என்றெல்லாம் இது போன்ற பின்னாளில் பல குழப்பங்கள் மனிதர்களுக்கு வரும் என்பதற்காக எந்தெந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு 2ஆகவும் சொல்வார்கள், 3ஆகவும் சொல்வார்கள். அதற்கு குமாரர்கள் என்று வரலாறு சொல்வார்கள். அதற்கு புராணத்தில் எப்படி எப்படியெல்லாம் அவதரித்தார்கள் என்றெல்லாம் விளக்கங்களும் இருக்கும். இவை ஒவ்வொரு மனிதருடைய மனநிலையை பொறுத்து அவர்கள் அந்த கல்வியை கடந்து இறுதி கல்விக்கு வருவது என்பது போன்ற ஒரு அமைப்பில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாடத்திட்டம். எடுத்த இடத்திலே உயர்ந்த விஷயத்தை காட்ட முடியாது. ஒவ்வொன்றாக கண்முன்னால் இருக்கிறவற்றை காட்டி காட்டி அந்த மனதை பண்படுத்தி அதன் பிறகுதான் இந்த உயர்ந்த கருத்துக்களை எங்கெங்கு பார்த்தாலும் இறைவனுடைய மயமாக இருக்கிறது. நல்லதும் இறைவன்தான், கெட்டதும் இறைவன்தான். ஆகவே பிரித்து பார்க்கிற மனோநிலை உடனடியாக போய்விடாது என்ற காரணத்தால் நல்லது போலவும் கெட்டது போலவும் இந்த மனதிற்கு பல விஷயங்களை காட்டி அனந்த கோடி பிறவிகளில் இவையெல்லாம் ஒன்றுமில்லை என்று அனைத்தும் ஒரு புகைப்படம். அந்த புகைப்படம் இந்த மனிதனை பாதித்து விடாது. நல்லது கெட்டது என்பது இடத்திற்கு தக்கவாறெல்லாம் மாறும். பாவ புண்ணியங்களும் இடத்திற்கு தக்கவாறெல்லாம் மாறுகிறது. உண்மை பொய் என்பதும் இடத்திற்கு தக்கவாறெல்லாம் மாறுகிறது. பொய்மையும் வாய்மை இடத்த உரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின் என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். பொய்மை என்பது ஒரு நல்ல காரியத்திற்காக பொய்யை சொல்லலாம் என்று சொல்லப்படுகிறது. தன்னை கொல்ல வந்த பசுவை கொல்லலாம், அது அஹிம்சை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவையெல்லாம் எந்த சந்தர்ப்பத்தில் நாம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது. இப்படி சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நாம் இஷ்டத்திற்கு பொய் சொல்வதோ எல்லா உயிர்களையும் கொல்வதோ ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. ஆகவேதான் அடிப்படையில் முதலில் சொல்லும்போது மிக கண்டிப்பாக தெளிவாக சொல்லிவிடுவார்கள் இதை செய்யக்கூடாது என்று. அதை பகுத்தறிகின்ற நிலை, பக்குவ நிலை வந்த பிறகு அதற்கு விதிவிலக்குகளை தருவார்கள். அதற்கு மேலும் பக்குவ நிலை ஏற்பட்ட பிறகு அனைத்தும் இறைவனுடைய செயல். நல்லதல்ல கெட்டதல்ல நடுவில் நிற்பது ஒன்றுதான். நல்லதென்ற போதது நல்லதாகி நின்று பின் நல்லதல்ல கெட்டதென்றால் கெட்டதாகி நிற்குமால் நல்லதென்று நாடி நின்று நாமம் சொல்ல வேண்டுமே என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். இதெல்லாம் ஆழ்ந்த ஞான கருத்துக்களை உடையது. நல்லதல்ல கெட்டதல்ல நடுவில் நிற்பது ஒன்றுதான். நீ நல்லதாக எண்ணினால் உனக்கு அது நல்லதாக அந்த இடத்திற்கு தக்கவாறு தோன்றும். நல்லதல்ல இது கெட்டது என்று நீ பிரித்து வைத்தால் கெட்டதாக விளங்குவதும் அதே சக்திதான் விளங்கும்.
அதனால் நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த பேதங்களை கடந்து அபேத நிலைக்கு சென்று நல்லதென்று நாடி நின்று நாமம் சொல்ல வேண்டுமே. இந்த அனந்த விதமாக இருக்கிற பிரிவுகளை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. ஒரு மனிதன், ஒரு குழந்தை பள்ளிக்கு செல்லுகிறது, ஆரம்ப பள்ளிக்கு போகிறது என்றவுடன் அந்த கல்வித்துறை சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் அது அந்த பாலர் பள்ளியிலே தெரிந்துவிட வேண்டும் என்று எண்ணுவது எண்ணவும் முடியாது. எண்ணினால் அது நடைமுறைக்கு சாத்தியமாக வராது. சொன்னாலும் அந்த குழந்தைக்கு புரியாது. ஆகவே இந்த இறை வழிபாடு, இந்த இறை மூர்த்தங்கள், சகுண நிற்குண நிலைகள், உருவத்தில் வருவது, அருவத்தில் வருவது, உருவமாகி வருவது என்றெல்லாம் பல நிலைகளை இந்த இறைவன் எடுக்கிறார். இவற்றுக்காகத்தான் பல பல கதைகளெல்லாம் நம் நாட்டிலே இருக்கிறது. பெரிய விஷயத்தை சுருக்கி சொல்வது, சுருக்கமான விஷயத்தை விரித்து சொல்வது புராணம் என்று சொல்வார்கள். விஷயம் மிக மிக அடர்த்தியானதாக இருக்கும். அந்த அடர்த்தியான மைய கருவை மிக விரிவாக சொல்வது புராணங்கள். அதற்கு கணக்கில்லாத கதைகளை வைத்து அந்த அடித்தளமான கருத்துக்களை குறிப்பாக சில இடங்களில் வைத்திருப்பார்கள். இப்படி அனைத்துமே ஒன்றை ஒன்று ஒரு உள் அர்த்தத்தோடு ஏற்படுத்தி மனிதர்களுக்காக வைக்கப்பட்டது. ஏன் இவற்றை கூறுகிறேன் என்றால், பலர் பல கட்டங்களில் கேள்விகளை கேட்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கு அந்த வாய்ப்பு வரும்போது அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்துவிட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த விளக்கத்தை நான் கூறுகிறேன். அதனால் இறைவன் உருவத்தோடு வர வேண்டும் என்றால் உருவத்தோடு வருவார். பெண்ணாகி வள்ளி தேவயானையோடு பார்வதி உமாதேவியோடு தான் தரிசனம் செய்ய வேண்டுமென்றால் உமாதேவியாகவும் வருவார். சரஸ்வதியாகத்தான் நான் தரிசனம் செய்ய வேண்டுமென்றால் சரஸ்வதியாகவும் வருவார். ஆகவே இதில் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த வடிவத்திலும் இறைவன் வர முடியும், எந்த வடிவத்தையும் எடுக்க முடியும். நாம் சொல்ல வந்தது என்ன என்றால், இறைவன் கற்பத்தில் தங்கித்தான் பிறக்க வேண்டும் என்ற அவசியம் இறைவனுக்கு இருக்காது. அவ்வாறு கற்பத்தில் தங்கித்தான் அனைத்து உயிர்களும் பிறக்கிறது. இவர்கள் இந்த அடிப்படையையே புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதுதான் மிகப்பெரிய இதில் ஒரு கடினமான காரியம். நான் பல பதிவுகளில் நான் கூறவில்லை, இறைவன் வைக்கப்பட்ட ஞானிகளே கூறுகிறார்கள். ஒரு ஜீவாத்மா கருக்கொள்ளுகிறது என்றால், நான் பல தொடர்களில் இதை கூறியிருக்கிறேன். கோயில் கொண்ட அன்றே குடிகொண்ட ஐவரும் என்று கூறியிருக்கிறேன். இன்புற்று இருவர் இசைவித்து வைத்தமன் துன்பக் கலசம் அணைவான் ஒருவனே என்பதெல்லாம் திருமூலர் பெருமானுடைய பாடல்கள். தந்தையும் தாயும் கற்பக்கிரியை செய்கின்ற காலத்திலே அந்த ஜீவனோடு சிவனும் சென்றே சேர்கிறது என்பதையும் நான் பல தொடர்களில் வலியுறுத்தியிருக்கிறேன். இதில் இறைவனுக்கு தீட்டு என்பதே இல்லை. ஒரு மாசற்ற ஜோதி, மலர்ந்த மலர் சுடர். அவருக்கு தீட்டு என்பதெல்லாம் வராது. இது ஜீவனை விட்டு சிவன் ஒருபோதும் பிரிந்ததில்லை. அதனால்தான் போகத்துள் ஆங்கு புகுந்த புனிதனும் கோசத்துள் ஆகம் கொணர்ந்த கொடைத்தொழில் என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். போகத்தில் ஆங்கு புகுந்த புனிதன், மனிதர்களுக்கு இந்த ஐயப்பாடுகள் வரும் என்ற காரணத்தால் அந்த புனிதன் என்ற வார்த்தை அங்கு பயன்படுத்தப்படுகிறது. போகம் செய்வது ஒரு தீட்டு போன்ற காரியை, ஒரு அசூயை என்ற எண்ணம் பொதுவாக மனிதர்களுக்கு இருக்கிறது. மனிதர்களுக்கு இந்த பேதாபேத புத்திகளெல்லாம் பல பல விதமாக காட்டப்பட்டிருக்கிறது. அது ஆரம்ப அடிப்படை ஒழுக்க நெறிகள். உயர்நிலைக்கு போகும்போது இவையெல்லாம் ஒரு செயல்களாக முடிந்து விடுகிறது. இவையெல்லாம் இயற்கையினுடைய அந்த கால ஓட்டத்தை, இயற்கையினுடைய அந்த ஓட்டத்திற்காக உறுதுணையாக இருக்கிற செயல்கள், பிரபஞ்ச விருத்திக்காக இருக்கிற செயல்கள். அது ஒரு நிலைக்கு மேல் போனால் இந்த பிரபஞ்சமே இல்லை என்று ஆகிவிடும். மண் என்பது மிக மிக சிறிய ஒரு பகுதி. இதில் இந்த மண்ணாலாகிய உடம்பிற்கே இத்தனை சட்டதிட்டங்களும் கணக்கில்லாத பிரச்சனைகளும் மனிதர்கள் எழுத்து தலையிலே வைத்து கொண்டு இதற்கு விடை தேடுகிறார்கள். என்னிடம் பலரும் பல காலங்களிலும்
அங்கங்கு கேட்டவற்றை நான் நினைவில் வைத்துத்தான் ஒரு பொதுவான பதிலாக சொல்லுகிறேன். அவர்கள் இதை தாண்டியே போகவில்லை என்ற காரணத்தால் அவர்களுடைய ஐயப்பாடுகள் இந்த மண்மண்டலத்தை சுற்றித்தான், இந்த பூத உலகத்தை சுற்றித்தான் இருக்கிறது. ஞானிகள் சாஸ்திரங்கள் பூத உலகத்தை பற்றியும் உடலற்ற நிலையில் இருக்கிற அரூபமான தேவதைகளை பற்றியும் அதற்கு மேல் தெய்வ நிலைகளை பற்றியுமெல்லாம் தெளிவாக விளக்கி இருக்கிறது. அதனால் சட்டதிட்டங்கள் இங்கு ஒன்று, உடல் அற்ற நிலையில் ஒன்று. உடலோடு இருக்கிற நிலை வேறு. உடலற்ற நிலையிலும் வாழ முடியும். ஒரு குலதெய்வம் என்றால் அந்த குலத்தில் மிகச்சிறந்த நபர்தான் நடுகல்லாக வைத்து வணங்க பெற்று குலதெய்வமாகிறார். அவரே பூத உடலோடு இருக்கும்போது அந்த அவ்வாறு மதிக்கப்படுவாரே தவிர வழிபடப்படுவது கடினம். காரியத்திற்காக போய் காலில் விழுவார்கள். ஆனால் அவர் வழிபடு நிலை என்ற தேவதை நிலையை அவர் பெறும்போது அவர் தூல உடலோடு இருக்கவில்லை. அப்போது வாழ்க்கை தொடர்கிறது. சூக்கும சரீரத்தோடு அங்கிருந்து தேவதா நிலைகளில் நீண்ட காலம் அவர்கள் இருந்து அருளாசி வழங்குகிறார்கள். மீண்டும் அவர்களுக்கு பிறப்பு இறப்பு வரும். இதை நான் கடந்த தொடர்களிலே சொல்லியிருக்கிறேன். அதன் பிறகு அவர்கள் அந்த பதவி உயர்வு பெற்று மேலும் மேலும் சென்று கொண்டிருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு உலகத்திற்கும் சட்டங்களெல்லாம் மாறுகிறது. இந்த மண்ணை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு மனிதர்களுக்கு சொன்ன விஷயமே இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைவருக்கும் பொருந்தும் என்று எண்ண முடியாது. இந்த மண்ணில் வாழ்கின்றவர்களில் மண்ணோடு மட்டுமே தொடர்பு கொண்டு அந்த புளியங்காய் போல் இந்த மண்ணை விட்டு இம்மியளவும் பிரிய மனமில்லாமலும் பிரிக்க முடியாமலும் மண்மேல் பற்று கொண்டு வாழ்கின்றவர்கள் கணக்கில்லாதவர்கள். மண்ணில் வாழும்போதே புளியம் பழம் போல வாழ்கின்றவர்களும் இருக்கிறார்கள். அந்த புளியம்பழம் அந்த ஓட்டுக்குள் தான் இருக்கும் என்றால் இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமலே இருக்கும். அப்படியே ஆட்டினால் கடகட கடவென்று சத்தத்தோடு கேட்கும். அதுதான் காயாக இருந்த நிலையில் தோலை சீவித்தான் அதை பிரிக்க வேண்டும். அதுவே பழம் என்ற நிலைக்கு முதிர்ச்சி அடைந்தவுடன் இம்மியளவும் அந்த தோட்டோடு ஒட்டாத நிலைக்கு சென்று விடுகிறது. இப்படி மண்ணில் வாழ்கின்றவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் விண்ணோடு தொடர்பு கொண்டு மண்ணும் இல்லை விண்ணும் இல்லை என்பதுதான் உண்மை நிலை. அதை இதற்கே மனிதர்கள் மனம் திணறுகிறது என்றால் இதற்கு மேலும் சொல்லிக்கொண்டே போனால் எல்லாம் குழப்பத்தில் முடிந்துவிடும் என்றுதான் பல விஷயங்களை குறைத்தே சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். மண்ணும் இல்லை, மேலும் இல்லை, கீழும் இல்லை. மேலும் வடிம்பில்லை, கீழும் மேலும் முகடில்லை, கீழியும் வடிம்பில்லை என்றெல்லாம் ஞான நூல்கள் கூறுகிறது. மண் விண் என்று தனித்தனியே நாம் பிரிக்க முடியாது. அந்த மண் இருப்பதே வெண்ணில்தான். விண்ணை நம்முடைய மண்ணை சுற்றிலும் இருப்பது விண்தான். கணக்கில்லாத உலகங்கள் இருக்கிறது. இந்த மண்ணை பற்றிய விவகாரங்களே தீரவில்லை. இதில் பிறகு மண்ணிலே இருந்து கொண்டுதான் இந்த கண்ணுக்கு தெரியாத தெய்வங்களையும் மற்ற தேவதைகளையும் மனிதர்கள் பேசுகிறார்கள், விவாதிக்கிறார்கள், அதை வழிபாடு செய்கிறார்கள். அதனுடைய ஆற்றல்களை பெற்று பல காரியங்களை செய்திருக்கிறார்கள் ஞானிகள். அதை அதிசயம் என்ற பட்டியலிலே பார்த்து மனிதர்கள் அது ஒரு ஓரமாக இருக்கிறது, நமக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்று விட்டுவிடுவதும், அல்லது இந்த அதிசயத்தை மட்டும் வைத்தே அந்த ஞான நிலையையும் இறை நிலையையும் அளந்து விடுவது என்கிற ஒரு நிலையும் இப்படியெல்லாம் இதில் கணக்கில்லாமல் போகிறது. இவற்றையெல்லாம் நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிதானத்தோடு நடுநிலையோடு நீங்கள் சிந்தித்தால் இதனுடைய உண்மைத்தன்மை விளங்கிவிடும். நான் பேசும்போதே உயர்ந்த ஞான தத்துவங்களை ஒரு சில நேரங்களில் பேசுகிறேன். அது தவிர சகுன நிலையில் நான் பல விஷயங்கள், அது சகுனத்தில் அதுவும் உண்மை. ஆகவே சகுன நிலையே மனிதனுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஒரு ஜீவாத்மாவுக்கு சகுன நிலை என்ற அந்த இறைவனை தரிசிக்கிற நிலையே போதுமானதாக மாறிவிடுகிறது. அந்த இறை தன்மைக்குள் போய் சேர்வது, இறைவனோடு இரண்டர கலந்து நிற்பது, முக்தி மார்க்கத்தில் உள்ளே சேர்வது என்பதெல்லாம் அது அடுத்தடுத்த இறுதி நிலை.
இறை தரிசனம் என்பது ஒன்று வந்து இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற உண்மை புரிந்து அந்த நிலையே இந்த மண்ணுக்கு போதுமானதாக வைத்திருக்கிறார்கள். மண்ணில் இருக்கும்போதே போகவும் வேண்டாம், வரவும் வேண்டாம், இருக்கிற இடத்திலிருந்தே அனைத்தையும் பார்க்கலாம். இதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த மண்ணுலக வாழ்விற்கு உள்ள சட்டங்களை சொன்ன காரணம். இதை புரிந்து கொண்டால் கணக்கில்லாத உலகங்கள் என்று கற்பனை செய்கிறார்கள் சிலர். கோடி கோடி கோடான கோடி மைல் தூரத்தில் இருக்கிறது, தூர தூர தூரமே என்றெல்லாம் சித்தர்கள் சொல்லுவார்கள். கணக்கில்லாத தூரத்தில் இருக்கிறது என்று மனித மனம் கற்பனை செய்கிறது. இந்த காலம் தூரம் என்பதெல்லாம் ஒரு நிலையில் இல்லாமல் போய்விடும். இதை நான் பலருக்கு கூறும்போது அவர்களால் எளிதில் இதை மனதில் வாங்கி கொள்வதே கடினமாக இருக்கிறது. அதன் பிறகு நான் சிந்தித்து பார்த்த போதுதான் இது எவ்வளவு கடினமாக அவர்களுக்கு இருக்கும் என்று நான் அந்த போன்ற கடின தத்துவங்களை சொல்வதில்லை. அவ்வாறு சொல்லும்போது அவர்களுக்கு கணக்கில்லாத சந்தேகங்கள் வந்து விடுகிறது. ஆகவே சாமானியமான விஷயங்களை சகுன நிலையில் இறைவன் எப்படியெல்லாம் இந்த மண்ணிலே அனுக்கிரகம் செய்கிறார், மேல்நிலைக்கு உயர்த்துகிறார், ஞானிகள் என்னென்ன கூறியிருக்கிறார்கள் என்ற தகவலை மட்டும் நான் சொல்லுகிறேன். அதில் நான் பெற்ற அனுபவங்களையும் சொல்லுகிறேன். இரண்டையும் பிரித்து பார்த்து கொள்ள வேண்டும். உயர்நிலையில் சொல்கிற தத்துவம் என்பது வேறு, அந்த சகுன நிலையில் சொல்கிறது எல்லா மனிதர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதில் ஜோதிடம் உண்மையா என்றால் ஜோதிடம் உண்மை, வாஸ்து என்பதில் உண்மை இருக்கிறது, எதிர்காலம் சொல்லக்கூடிய விஷயங்களில் உண்மை இருக்கிறது. இப்படி அனைத்திலும் பல நிலைகள் இருக்கிறது. அந்த இடத்தை பொறுத்தெல்லாம் அவை மாறும், உயரும். ஆகவே இது ஒரு சிறிய விளக்கமாக நான் உங்களுக்கு தருகிறேன். இதை நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு உடனடியாக இவையெல்லாம் புரிந்துவிடும் என்று நான் நினைக்கவில்லை. காலம் காலமாக யோசித்து பார்த்த மனதில்தான் இவை விளங்குமே தவிர அது இறைவனால் வைக்கப்பட்ட மாயை. இறைவன் தன்னை தேட வேண்டும் என்றுதான் இந்த சுற்றுப்பாதைகளை கணக்கில்லாமல் கொடுத்திருக்கிறார். அங்குமெங்கும் பல மாதிரியாக சுற்று. முதலில் இறை எண்ணமே வர வேண்டும், அந்த இறை எண்ணம் இறைவனுக்காக வர வேண்டும், அதன் பிறகு அதை தேட வேண்டும், சரியான பாதையை பிடிக்க வேண்டும், அந்த பாதையை பிடித்து நடக்க வேண்டும், அதில் உள்ள சிரமங்களை கடக்க வேண்டும். இறுதியாக தன்னிடத்தே தான் இத்தனை காலம் நாம் தேடிய அந்த இறைவன் நம்மோடேதான் இருக்கிறார் என்ற அந்த ஞானோதயம் வர வேண்டும். அந்த ஞானோதயம் வருவதற்குத்தான் இத்தனை பிரயாசைகள், இத்தனை பாடுகள், இத்தனையும் இந்த ஞானம் வருவதற்கு. இந்த ஞானம் வந்துவிட்டால் அனைத்து துன்பத்திற்கும் ஒரு முடிவு வந்துவிடும். இந்த ஞானம் வராத காரணத்தால் இந்த உடம்பே உண்மை என்றும் இந்த உலகமே உண்மை என்றும் எண்ணுகின்ற அந்த மாயா மயக்கமே அனைத்து துன்பத்திற்கும் ஆதார சக்தி. பொய் நாடகத்தை மெய் என்று நம்புகிறோம். எதுவுமே நிலையில்லாத ஒன்றை நிலை என்று நம்புகிறோம். இப்படி கணக்கில்லாத மாயையின் வசப்பட்டதுதான் இந்த ஜீவகோடிகள். இந்த ஜீவகோடிகளுடைய மாயையை அகற்றுவதுதான் இந்த ஞானம் என்ற ஒரு செயல். ஆனால் இந்த மாய வாழ்வுக்கு மருந்திடுவதுதான் அந்த ஆன்மீகம் என்று முழுக்க முழுக்க அதற்குள் போய்விட்டது. அதன் பொருட்டாக நாம் விளக்கி சொல்வதுதான் இது. ஏன் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லாமலும் விட்டுவிடலாம். ஞானிகள் அனைத்தும் அறிந்தவர்கள். ஏன் இறைவனை பற்றி இத்தனை துதிப்பாடல்களும் இத்தனை விதமான அனுபவங்களையும் அவர்கள் சொல்லி சென்றார்கள்? அந்த பக்குவப்பட்ட மனிதனுக்கு அது போய் சேரட்டும் என்றுதான் அவர்கள் சொல்லி சென்றார்கள். இறைவனே உள்ளிருந்து பக்குவப்படுத்துவார் என்றும் இந்த அத்தனை மாய நாடகத்திற்கும் கர்த்தா இறைவன் ஒருவனே என்று அவர்கள் தெள்ளறத் தெரிந்தவர்கள். ஆனாலும் ஓதுகிற சங்கை ஓதுவோம் என்று பின்னால் வருகிற சந்ததியினருக்கு அந்த ஞான செய்திகள் சென்று சேர வேண்டும் என்ற ஒரு பரந்த உயர்ந்த நோக்கத்தில் ஒரு தொலைதூர பார்வையில் இது போன்ற செய்திகளை எல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அவையெல்லாம் நமக்கு கிடைத்தது நாம் செய்த தவப்பயன் என்றே கூற வேண்டும். சிரமப்பட்டு அவர்கள் அனைத்து ஆய்வுகளும் செய்து அனைத்து அனுபவங்களையும் பெற்று ஒவ்வொரு நிலைக்கும் மனிதர்களுக்கு விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அத்தனையும் ஒரே இடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். தேவைக்கு தக்கவாறு அவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். அனைத்திலும் உண்மைகள் இருக்கும்.
அந்த உண்மைகளை நம்முடைய பக்குவ நிலைக்கு ஏற்ப நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவையெல்லாம் மிக அரிய காரியங்கள். இதற்கே 25 நிமிடங்கள் ஆகிவிட்டது. இன்று நாம் ஒரு தலைப்பு என்று பார்க்கும்போது இந்த மண் என்று பார்த்தோம். இந்த மண்ணிலே இருக்கிற விஷயங்களே எத்தனையோ பிறவிகள் எடுத்தாலும் அறிய முடியாது. இந்த மண்ணுக்கு மேலே இருக்கிறவற்றை நாம் பார்க்கிறோம், மண்ணுக்கு அடியில் இருப்பவற்றை நம்மால் பார்க்க முடியவில்லை. விஞ்ஞானிகள் சில கருவிகள் மூலமாக அதை காண்கிறார்கள். அதுவும் இன்று அந்த ஆய்வு அறிஞர்களெல்லாம் கூறுகின்ற கணக்கை வைத்து பார்த்தால் ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேல் மண்ணை துளையிட்டு செல்ல முடியாது. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஆழங்கள் உடைய இந்த பூமியில் அதிகபட்சமாக 20 கிலோமீட்டர் துளையிட்டிருக்கிறார்கள் வெளிநாட்டினர்கள் என்று தான் சொல்லப்படுகிறது. அதற்கு மேல் துளையிட முடியவில்லை, பலவிதமான சத்தங்கள் கேட்கிறது என்று இங்கிருந்து கருவிகள் மூலமாக அவர்கள் கண்காணிக்கின்ற போது அதற்கு மேல் என்னென்னவோ இருக்கிறது என்ற பிரமிப்பில் அத்தோடு நின்று விடுகிறது. 10 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர், அதிகபட்சமாக 20 கிலோமீட்டருக்கு மேல் போகவில்லை. ஆனால் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் இருக்கிறது. அப்போது இந்த மண்ணிலும் விண்ணிலுமாக கணக்கில்லாத விஷயங்கள் விண்ணில் கிடக்கிறது. ஒரு உருக்கொண்டு அமைக்கப்பட்ட இந்த மண்ணிலே அந்த மண்ணுக்கு உள்ளும் பல விஷயங்கள் இருக்கிறது. அதுதான் வேர்களை தாங்குகிறது. அந்த வேர்களை தாங்குகின்ற அந்த பூமியினுடைய அமைப்பை விஞ்ஞானிகள் இன்று பலவிதமான யோசனைகள் செய்து சூரியனிலிருந்து ஒரு பிரிவு பிரிந்தது, அது வெப்பத்தால் இருந்தது, குளிர்ந்தது, அது மண்ணாக பாறையாக மாறிற்று என்று அது அறிவியல். அதனுடைய நோக்கமும் பார்வையும் வேறு. மெய்ஞான நிலையில் சொல்வது என்பது வேறு. இரண்டும் என்றோ ஒரு புள்ளியில் சந்திக்கும். அதுவரை அது தனித்தனியான பயணம், ரயில் தண்டவாளம் போலதான் சென்று கொண்டிருக்கும். மெய்ஞான பாதையும் விஞ்ஞான பாதையும் இறுதியாக ஒரு புள்ளியில் சந்தித்துவிடும். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போது மண்ணிலே இருக்கிற கணக்கில்லாத தங்கம், வைரம் போன்ற சுரங்கங்கள் இருக்கிறது. கணக்கில்லாத நதிப்பெருக்கு இருக்கிறது. எரிமலை குழம்புகளும் இருக்கிறது. கணக்கில்லாத பொருள்கள் மண்ணில் இருந்துதான் விளைகிறது. கடலில் இருந்து நவரத்னங்களில் முத்தும் பவளமும் கடலில் இருந்து பெறப்படுகிறது. அது தவிர அரிய நவரத்னங்களில் மற்ற அனைத்தும் மண்ணுக்குள் இருந்துதான் பெறப்படுகிறது. இது தவிர மனிதர்களால் என்றென்றும் மதிக்கப்படக்கூடிய தங்கமும் மண்ணுக்குள் தான் விளைகிறது. இப்படி இந்த மனிதர்கள் ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், மலையையும் மரங்களையும் ரசித்தோம் என்று விட்டுவிடவில்லை. அவர்கள் மண்ணுக்குள்ளும் ஆய்வு செய்தார்கள், விண்ணுக்குள்ளும் ஆய்வு செய்தார்கள், தங்களுடைய உடம்புக்குள்ளும் ஆய்வு செய்தார்கள். இப்படி நமக்கு அவர்கள் மிக கடின உழைப்பின் பேரில் சொல்லி வைத்து சென்ற இந்த உண்மைகள், இந்த உண்மைகளுக்குள்ள எல்லாம் உண்மை ஒளிந்திருக்கிறது. அதில் எத்தனை தூரம் இருக்கிறது, அது எந்த அளவு செல்லும், எப்படி அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில்தான் அதில் கருத்து பேதங்கள் எல்லாம் வருகிறதை தவிர உண்மை என்பது இல்லாமல் இருக்காது. இருப்பதே உண்மை என்ற அந்த பரம்பொருள்தான் இருக்கிறது. அது பொய் போன்ற தோற்றத்தை பல நேரங்களில் காட்டலாம். அது வெறும் மயக்கம். அந்த பொய் இருள் அகன்றால் இருப்பது ஒளிதான். அந்த ஒளியை தற்காலிகமாக மறைக்கிற மேகங்கள் அறியாமை இருள். ஆகவே நிலையாக என்றும் இருப்பது உண்மை மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றவையெல்லாம் ஆவரணங்களாக இருக்கும். அது மாறிவிடும். இப்போது இந்த மண்ணுக்குள் கணக்கில்லாத பொருள்கள் இருக்கிறது. பூமிக்கு வெளியே மலையிலே மழை பெய்து நதிப்பெருக்கு ஏற்படுகிறது. குடிப்பதற்கு பயனற்ற விதமாக மகா சமுத்திரங்கள் இந்த பூமியை சூழ்ந்திருக்கிறது. ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு என்று கம்பராமாயணத்தில் கைகேயி ராமச்சந்திரமூர்த்திக்கு கூறுவதாக வரும். ஆழிசூழ் உலகமெல்லாம், இந்த கடலால் சூழப்பட்ட இந்த உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாளிரும் சடைகள் கால் வரையில் வளர்கின்ற சடைகளை தாங்கி கானகத்தில் சென்று வாழ வேண்டும் என்று மன்னவர் கூறினார் என்று வரும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல்.
அதுபோல் இந்த ஆழியால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கிற அந்த தண்ணீரினுடைய பயன்பாடுகள், பல உயிர்கள் அதில் வாழ்கிறது. அது மனிதர்களுக்கு தாகத்திற்கு உதவாது. தாகத்திற்கு உதவுவதற்காக வெளியே புறத்திலும் நதிகளாக நல்ல சுவை உள்ள நீர்களும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. மண்ணுக்குள்ளும் அந்த சுவை நிறைந்த அந்த தண்ணீர் இறைவனால் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மண் எப்படி இருக்கிறது என்றால், பாறைகள் மிக மிக பெரிய பெரிய மலைகளை ஒன்று சேர்த்து ஒரு மண்பாண்டம் செய்தது போல் இறைவன் இதை செய்திருக்கிறார். இந்த மண்பாண்டத்திற்கு எப்போதும் ஒரு வெப்பம் தேவைப்படுகிறது. அந்த வெப்பத்தை மண்ணுக்குள்ளேயே வைத்திருக்கிறார். பஞ்சபூத சக்திகளும் இந்த மண்ணுக்குள் தான் இருக்கிறது. ஒரு பகுதியில் எரிமலை குழம்புகள் இருக்கும். அதற்கு மேல் மிகப்பெரிய நதிப்பெருக்குகள் இருக்கிறது. அந்த எரிமலை குழம்பின் தாக்கம் மனிதர்களுக்கு வந்தால் இங்கு மண்ணிலே வாழ முடியாது. அத்தகைய எரிமலை குழம்புகளை எல்லாம் இன்று புகைப்படங்களில் பல நிலைகளில் எல்லோரும் பார்க்கிறார்கள். அது எந்த அளவு கொதித்து அப்படியே வெளியே பொங்கி வருகிறது என்றால் மண்ணுக்குள் அது எத்தனை வீரியமாக அது செயல்படும் என்பதை நாம் யூகிக்கலாம். அந்த வெப்பம் எங்கு தாக்கக்கூடாது என்று பல பாறை அடுக்குகளை வைத்து அந்த பாறை அடுக்குகளுக்குள் மண்ணில் இருப்பதை விட அதிகமான நீரோட்டங்கள் மண்ணுக்குள்ளே, மண்ணுக்கு மேலே இருக்கிற நதிகளை விட மண்ணுக்குள்ளே ஓடுகிற நதிகள் கணக்கில்லாதவை. இந்த வெப்பத்தை சமன் செய்வதற்காக அவ்வாறு வைத்திருக்கிறார் இறைவன். மிக மிக பெரிய பெரிய மலைகள், அந்த மலைகளுக்குள்ளே மண், கடின மண், ஒரு சாதாரண மண், கடினப்பாறை, மிக மிக உருக்கு போன்ற பாறைகள், வெப்பங்கள், குளிர்ச்சி, காற்று, நீர் என்று அனைத்தையும் வைத்து இந்த மண் என்ற மிகப்பெரிய உருண்டை, இதனுடைய உட்பகுதியில் அத்தனை இரகசியங்களும் அடங்கியிருக்கிறது. அதனால் அந்த காலத்தில் தபஸ்விகள், ஞான திருஷ்டி உடையவர்கள் மண்ணுக்குள்ளே இருக்கிற புதையல்களை பார்ப்பதற்கு அவர்களுடைய இயற்கையாகவே அவர்களுடைய மனோ உணர்வில் இறைவன் அதை தோற்றுவிக்கிறார். ஞானம் முதிர்ந்த பிறகு பல இரகசியங்கள் இறைவனால் காட்டப்படுகிறது. அவ்வாறு காட்டப்பட்ட நிகழ்ச்சிகளில் ஒன்றைத்தான் நான் இன்று உங்களிடையே கூற இருக்கிறேன். பலரும் பலகாலமும் கேட்ட கேள்விக்கான விடைகளை ஒரு சிறிது சொல்லிவிட்டு இதை சொல்லுவோம் என்றுதான் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டேன். இந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற நீரோட்டத்தை இறைவன் முருகப்பெருமான் எனக்கு ஒரு நிலையில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக பாதாள கங்கை என்று, இந்த கங்கை எப்படி ஓடுகிறது என்று இந்த மண்ணிலே இருக்கிற, உள்ளுக்கே இருக்கிற இந்த இரகசியங்களை எனக்கு முருகப்பெருமான் அறிவித்தார். அதை நான் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கலையை நமக்கு இறைவன் உபதேசிக்கப் போகிறார் என்று தெரிந்து வைத்திருந்தேன். வேண்டியவரிடம் அவ்வப்பொழுது சில விஷயங்களை கூறுவதும் வழக்கம். இது போன்ற ஒரு அரிய கலையை நான் செய்ய வேண்டியிருக்கும் என்று நான் முன்பே கூறியிருந்தேன். அதுபோல ஒரு காலத்தில் எனக்கு இந்த முருகப்பெருமான் எங்கும் ஒருவராகத்தான் இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு இடத்தில் அவர் விளங்குகிறார். அந்த கோயிலில் இருப்பார், அந்த கோயிலில் எங்கிருந்தாலும் அவர் முருகனாகத்தான் இருப்பார். மனித மனம் ஒவ்வொரு கோயிலை வைத்து பார்க்கிறது. அவ்வாறு இருக்கும்போது இந்த செங்கோட்டைக்கு அருகே திருமலை குமாரசாமி கோயில் என்று மலை மேல் ஒரு 600 படிக்கு மேல் ஒரு பழனியை போன்றே ஒரு கோயில் இருக்கிறது. அதை பற்றி நான் கடந்த தொடர்களில் கூட கூறியிருக்கிறேன். அநேகர் சென்றிருப்பார்கள், பார்த்திருப்பார்கள். அவ்வாறு ஒரு மானசீகமான நிலையில் எனக்கு நள்ளிரவில் அது போன்ற உபதேசத்தை முருகப்பெருமான் செய்தார். ஒரு வாலிபனாக, ஒரு 25 வயது வாலிபனாக வருகிறார். கோயிலுக்கு வெளியே நான் நிற்கிறேன். இது போன்ற அந்த அனுபவங்கள் வரும்போது வேறு மானிடர்களை நாம் பார்க்க முடியாது. அப்போது என்னை கையை பிடித்து அழைத்து கொண்டு செல்கிறார். அங்கே ஒரு மலை மேலே ஒரு தெப்ப குளம் இருக்கிறது. அவ்வளவு பெரிய உயர்ந்த பாறையிலும் வெட்டி அதிலும் அந்த நீர்ப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த தெப்பத்திற்குள் என்னை அழைத்து செல்கிறார். அழைத்து சென்றால் அந்த தெப்பம் ஒரு படிக்கட்டு போல் மிக ஆழமான பகுதிக்கு செல்கிறது. உண்மையில் அது அவ்வாறு இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஆழத்தோடு அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இறைவன் எனக்கு காட்டுகிறது
அது படிக்கட்டு இறங்கி போய்க்கொண்டே இருக்கிறது. நானும் முருகப்பெருமான் என்னை கையை பிடித்தே அழைத்து செல்கிறார். அதன் பிறகு ஒரு நிலையில் பார்த்தால் அங்கு ஒரு ஒரு தெளிந்த நீரோடை ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நீரோடையை பார்த்தேன். இதோ பாரடா, இதுதான் பாதாள கங்கை என்று எனக்கு அதை காட்டுகிறார். சரி என்று நான் கேட்டுக்கொண்டு, இந்த பாதாள கங்கை, இந்த நீரை பற்றி நீ தெரிந்து கொள் என்று எனக்கு அந்த ஜலயோகம் என்ற அந்த யோகத்தை, மண்ணுக்கடியில் இருந்து மறைந்திருக்கிற அந்த தண்ணீரை கண்டுபிடித்த மனிதர்களுக்கு எவ்வாறு தருவது என்ற அந்த கலையை எனக்கு உபதேசித்தார். இந்த உபதேசித்த இடம் ஸ்தூலமாக சொன்னால் அந்த திருமலை பண்பொழி திருமலை குமாரசாமி என்ற அந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் இந்த கலை எனக்கு உபதேசிக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த மண்ணுக்குள் இருக்கிற பல ரகசியங்களையும் இறைவன் விளக்கினார். அதன் பிறகு நான் நிலத்தடி நீரோட்டம் பல மனிதர்களுக்கு நான் பார்த்து கொடுத்திருக்கிறேன். சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேல் அந்த செயல் நடைபெற்றது. தற்போது சூழ்நிலை உடல்நிலை கருதி அவற்றை வெகுவாக குறைத்து விட்டேன். அநேகமாக அதை செய்வதில்லை. ஆனால் நான் செயலோடு இருந்த காலத்தில் பல ஊர்களிலும் பல இடங்களிலும் இந்த கலையை நான் பல மனிதர்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறேன். இதில் கட்டணம் என்றெல்லாம் பெரிதாக எதையும் எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் இவர்கள் பல ஆயிரங்களை செலவழிப்பார்கள். இந்த நீரோட்டம் பார்த்து சொல்லுகின்ற நபர் சரியாக ஒரு அரை அடிக்குள் தான் அவர்கள் 6 இன்ச்சு போர், அதுவே பெரிது. 4.5 இன்ச்சு தான் போட முடியும். 6 இன்ச்சு இப்போது 8 இன்ச்சு என்றெல்லாம் விவசாயத்திற்காக 10 என்பதெல்லாம் பின்னால் வந்திருக்கிறது இயந்திரங்கள். அப்போது 4.5 இன்ச்சு, அதற்கு மேல் இல்லை. அந்த 4.5 இன்ச்சு அந்த சுற்றளவுக்குள் அந்த மண்ணுக்குள் ஓடுகின்ற அந்த நீரோட்டத்தை பிடித்து இந்த மனிதனுக்கு தர வேண்டும். அந்த மனிதன் வீடே ஒரு அதிகபட்சமாக 200-300 சதுரடி இருக்கும். அதில் முற்றம் என்று போட்டிருப்பான். அதில் 50 சதுரடி கூட இருக்காது. அதற்குள் அந்த நீரோட்டத்தை பார்த்து தர வேண்டும். பொதுவாக மனிதர்கள் பார்க்காமல் போடுவார்கள். சில நிலத்தினுடைய இயல்பு அங்கங்கே தண்ணீர் பெருக்கு மேல்நிலையில் இருக்கும், அவர்களுக்கு எப்படியோ கிடைத்து விடுகிறது. ஆனால் இறைவன் எல்லா பகுதியும் அவ்வாறு வைக்கவில்லை. இது 40 ஆண்டுகளுக்கு முன்பு 200 அடி அந்த போர் போடுவது என்பதே அதிகமான ஒரு தொலைவாக இருந்தது. இப்போது சில இடங்களிலெல்லாம் 900 அடிக்கு பிறகுதான் தண்ணீர் எட்டி பார்க்கிறது. அப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் அவர்கள் வீட்டு மனைகளை போட்டு விடுகிறார்கள். கீழே பெரிய மலை இருக்கிறது. அந்த மலையை என்று துளைத்து நீரை வெளியே எடுப்பது என்கிற நிலைக்கு போய்விட்டது. மண்ணின் அந்த நீரோட்டங்களும் கீழே சென்று விட்டது. மண்ணுக்குள் நாம் தண்ணீரை சேமிக்கிற வழக்கத்தை தடுத்து விட்டோம். எங்கெங்கு பார்த்தாலும் தார் சாலைகள், அந்த சிமெண்ட் செங்கல்கள் போட்டு மண் நீரை உறிஞ்சுவதற்கான வாய்ப்புகள் 90% மேல் தடுக்கப்பட்டு விடுகிறது. காடுகளிலும் அங்கெங்கும் இருக்கிற மண் பிரதேசங்களில் வாங்குகின்ற நீர்தான் மண்ணுக்குள் சென்று சேர்கிறது. நகரப்பகுதி, கிராமப்பகுதி அனைத்திலும் தார் சாலைகள், அனைத்திலும் சிமெண்ட்டுகள். மண் நீரை உறிஞ்சுவதற்கான வாய்ப்பே இல்லை. அது மழைநீர் சேகரிப்பு என்று பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது. மிகச்சிறந்த ஒரு திட்டம் என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் இந்த மனிதர்கள் ஏதோ வருகிறது, சூப்பர் மார்க்கெட்டில் அரிசி கிடைக்கிறது என்று நினைத்து வாழ்பவர்களே அதிகம். என்னென்ன இயற்கை இருக்கிறது, அது பின்னால் சந்ததிகளுக்கு நாம் அதை சரி செய்து வைக்க வேண்டும் என்று இந்த காடுகள், மரங்கள், நீர்வளங்கள், நிலவளங்கள் இவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு பலரிடம் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இந்த ஒரு நிலத்தடி நீரை சேமிப்பது என்பது அது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஏற்பாடு. அதை அனைவரும் அவசியம் செய்ய வேண்டும். நான் என்னிடம் வீடு கட்டுபவர்களுக்கு என்று யோசனைக்கு வந்தால் அனைவருக்கும் அந்த போருக்கு அருகே இது போன்ற மழைநீர் சேமிப்புகளை செய்து விடுங்கள் என்று நான் அறிவுறுத்தி அனுப்புவது வழக்கம். அவர்களும் செய்கிறார்கள்.
அவ்வாறு செய்வதால் அவர் வீட்டுக்கு தண்ணீராவது கோடை காலத்தில் பஞ்சமில்லாமல் இருக்கும். மண்ணிலிருந்து வீட்டுக்கு வீடு நீரை உறிஞ்சுகிறார்கள். ஒரு காலத்தில் கையால் அந்த போர் போடுவார்கள், அரிதாக இருக்கும். சிறிய உறைக்கிணறு தோண்டுவார்கள். 20 அடியில் 15 அடிக்கு மேல் போகாது. 20 அடியில் கிணறு முடிந்துவிடும். தண்ணீர் மட்டம் மேலே இருந்தது. இப்படித்தான் இருந்தது. ஆனால் இன்று ஒவ்வொரு வீடுகளிலும் அந்த ஆழ்துளை கிணறு இருக்கிறது. இப்படி நாடு முழுவதும் தண்ணீரை உறிஞ்சினால் இதைவிட கடினமான மிக மிக பெரிய நதிப்பெருக்குகள் இருக்கிறது. ஆனால் மனிதன் அதை எடுப்பது சாத்தியமல்ல. மனிதருக்காக மேல்நிலையில் வைத்திருக்கிறார். ஒரு 1000 அடி 2000 அடிகளுக்குள் தான் அந்த நீர்ப்பெருக்கு இருக்கிறது. சுரங்கங்களை தோண்டினால் கணக்கில்லாத நதிப்பெருக்குகள் வருகிறது. அதுவும் மிக குறைந்த அளவு. அதற்கு கீழே சென்று பார்த்தால் மிக பிரம்மாண்டமான நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும். இவையெல்லாம் இந்த மண்ணுக்குள் இருக்கிற ரகசியங்கள். இதுபோல இந்த கலை மூலமாக வறண்டு போன பகுதிகளில் தண்ணீர் யோகமே இல்லை என்று சிலருக்கு கூறுவார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் என்னை அணுகியதுண்டு. அவர்களுக்கு சென்று பெருஞ்செல்வந்தர்களாக இருப்பார்கள், இவர்களுக்கு ஜலயோகம் இல்லை என்ற ஒரு பெயர் இருக்கும். அவற்றையும் கூட அந்த முருகப்பெருமானுடைய அருளால் இந்த கலையை நான் செய்ததால் வறண்டு போன பகுதியிலும் பல நபர்கள் பார்த்திருப்பார்கள். இங்கு தண்ணீர் இல்லை என்று சொல்லியிருப்பார்கள். அல்லது அவர்கள் போட்ட இடத்தில் இவன் 3 நபர்களை வைத்து பார்த்து 10 சென்ட் மனையில் 3 இடத்தில் போர்களை போட்டு 1.5 லட்சம் ரூபாயை செலவழித்திருப்பான். தண்ணீர் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இருக்காது. அந்த பாறை தூள்கள் மலை போல் குமிந்திருக்கும். அதன் பிறகு தேடி பிடித்து வந்து கையா எப்படியாவது நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்று மிக வருந்தி அழைத்தவர்கள் உண்டு. அதுபோல அந்த விவசாய நிலங்களில் பயிர்கள் வாடுகிறது என்று வருந்தி வந்தவர்கள் உண்டு. என்னுடைய உடல் சிரமங்களை எல்லாம் மீறி நான் இதை ஒரு தர்மமாக பலருக்கு செய்தது உண்டு. ஆனால் போய் செய்தால் அதே நபர் ஒரு நபர் பார்த்தார். 3 இடத்தில் 10 அடி இடைவெளியில் 3 போர்கள் போட்டிருக்கிறார். மிகச்சிறந்த ஆள்கள் என்று சொல்லித்தான் அவர்களை வைத்து இந்த நீரோட்டம் பார்த்து அவர் போட்டிருக்கிறார். அதன் பிறகு பல பகுதியிலும் விசாரித்து இவர் வந்தால் தண்ணீர் கிடைக்கும் என்று கேள்விப்பட்டு ஒரு கிராமத்து மனிதர் வந்தார். சரி என்று பார்த்தேன். 3 இடங்களில் போர் போட்டு 1.5 லட்சம் ரூபாய் வீணடித்திருக்கிறார். வந்து ஐயா நீங்கள் உதவி செய்யுங்கள் என்றால், சரியப்பா நாளை கழித்து மறுநாள் வருகிறேன் என்று ஒரு இடத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டேன். அதன் பிறகு சென்று அதிலிருந்து சற்று 10 அடி, ஐயா இந்த இடத்திலெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார்களே. அவர்களெல்லாம் சொல்வார்கள், ஐயா அதை விட்டு தள்ளுங்கள், நான் சொல்கிற இந்த இடத்திலே நீங்கள் போர் போடுங்கள் என்று சொல்லிவிட்டு வருவேன். நான் எந்த இடத்திலும் போட்டுவிட்டு அதனுடைய ரிசல்ட்டை கேட்பதில்லை. தண்ணீர் இல்லாமல் போகாது. கலையை உபதேசித்தவர் முருகப்பெருமான். ஆகவே அது தன்னால் எனக்கு அந்த ஃபீட்பேக் எல்லாம் வந்துவிடும். ஐயா போட்டோம், இத்தனை அடியில் தண்ணீர் இருந்தது என்ற செய்தி வரும். நான் அதை பற்றி விசாரப்படுவதில்லை. அதன் பிறகு 3 நாள்கள் கழித்து தொலைபேசியில், ஐயா 200 அடி கூட போடவில்லை, 3 இடங்களில் 800 அடிகள் போட்டேன், ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. நீங்கள் சொன்ன இடங்களில் 200 நான் சொல்லி வந்தேன் 180 அடியில் இந்த பாறை, 160 அடியில் இந்த பாறை முறிந்துவிடும் என்று சொன்னேன். அது நான் சொன்ன அதே அளவில் இந்த பாறை முறிந்ததையா, கணக்கில்லாத தண்ணீர், 10 வீடுகளுக்கு கொடுக்கலாம், அவ்வளவு பெரிய தண்ணீர் என்று பலவிதமாக நன்றி சொன்னார். இப்படி பல சம்பவங்களை நான் பார்த்திருக்கிறேன். பல மனிதர்கள் பார்த்து அது தவறிப்போன இடங்களுக்குத்தான் பெரும்பாலும் என்னை அழைப்பார்கள். புதிதாக பார்ப்பது என்பதும் இருக்கிறது. ஆனால் சவாலான நிலங்கள் பலவற்றிற்கும் சென்று நான் இதை செய்திருக்கிறேன். அவைகள் அனைவருக்கும் அந்த தண்ணீர் செழிப்பாகவே இறைவன் வழங்கியிருக்கிறார். இல்லை என்று போகவில்லை. ஏனென்றால் இதற்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவாகிறது. அதன் பிறகு மோட்டார் வைக்க வேண்டும்,
தண்ணீர் தான் பிரதானம். இது இல்லாவிட்டால் வீட்டை கட்டுவதே வீண் வேலையாக முடிந்துவிடும். அந்த நிலையில் இது ஒரு அரிய கலை. இந்த கலையின் மூலமாக நன்மை பெற்றவர்கள் அதிகம். இவ்வாறு நீரோட்டத்தை மட்டுமல்ல, பல விஷயங்களை மண்ணுக்குள் அறிய முடியும் என்றெல்லாம் இருக்கிறது. புதையலையும் கூட அறிய முடியும் என்று இருக்கிறது. எங்கே புதையல் இருக்கிறது, புதைக்கப்பட்ட பொன்னும் பொருளும் எங்கு இருக்கிறது என்று, அதுவும் இந்த இறையருள் இருந்தால், அந்த காலத்தில் மிகப்பெரிய தபஸ்விகள், சித்தர்கள் பலர் இதுபோன்ற கலைகளை பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கு இரக்கம் என்று வந்த போது ஏதேனும் ஒரு சிறு உதவி செய்திருப்பான். தாகத்திற்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்திருப்பான். உடனே அவர்களுக்கு இங்கே தோண்டு, உனக்கு ஒரு காலத்தை சொல்லுவார்கள், இந்த காலத்தில் இங்கே போய் தோண்டு, உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவ்வாறு தங்கம் முதலிய அந்த பொருள்களை, விலை உயர்ந்த பொருள்களை எடுத்து வளம் பெற்றவர்களெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தார்கள். கால வளர்ச்சியும் மாற்றங்களும் வர வர மனிதன் வெளியவே தேடிக்கொள்ளுகிறான். வெளியே தேடி கிடைக்காத காரணத்தால் தான் மண்ணை தோண்டி தண்ணீரை பார்த்தான். அதன் பிறகு அதை உறிஞ்சுவதே ஒரு வேலையாக மாறிவிட்டது. இந்த மண்ணுக்குள்ளில் தான் தங்கம் முதலிய பொருள்களை எல்லாம் எடுக்கிறார்கள். அது அரிதாக இறைவனால் வைக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் பெரிய அளவு செய்ய முடியவில்லை. ஆனால் நம் நாட்டு ஞானிகள் இந்த மண்ணுக்குள் இருக்கிற தங்கத்தை பொருட்படுத்தவில்லை. அதை நான் பல தொடர்களிலே கூறியிருக்கிறேன். ஸ்பரிசன வேதி என்ற ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருள் மூலமாக எதை தொட்டாலும் தங்கமாகும். இன்று மனிதர்கள் தங்கமாக்கி விட்டார் என்று காது மந்தமாகி போகிற அளவில் இந்த யோக ஞான விஷயங்களில் இதுவே பிரதானமாக பேசப்படுகிறது. ஒரு பெரிய இரும்பு துண்டை கொண்டு போய் போட்டால் தங்கமாக்கி விட்டார். இது சாதாரணமான வேலை என்பது இவர்களுக்கு தெரியவில்லை. உலோகத்தை மாற்றுவது, உலோகத்தை வேதித்து விற்று உண்பது, வெந்தழலில் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம் என்றே சித்தர்கள் கூறுகிறார்கள். அந்த ரசவாத வித்தையினால் பஞ்ச லோகங்களையும் வேதித்து தங்கமாக மாற்றி அதை விற்று உண்டு கொண்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலோகத்தை மாற்றுவது என்பதெல்லாம் ஒரு சாதாரணமான வேலை. ஆனால் மனிதர்கள் ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் கொடுக்கிற அளவுகோல், இந்த தங்கத்தை செய்துவிட்டால் அவர் இறைவனுக்கு சமமாக மதிக்கப்படுகிறார். அது நான் பல தொடர்களிலும் பேசி அது வெளிவரவில்லை. இவ்வாறு தங்கத்தை ஒரு 1/2 கிராம் 1 கிராமை கொடுக்கிற மனிதர்களை இவ்வளவு உயர்த்தி நினைக்கிறார்கள். ஒரு கடையிலே கிலோ கணக்கில் தங்கம் வைத்திருக்கிறார்கள். அதை ஒப்பிட்டு பார்ப்பதில்லை. டன் கணக்கில் பல இடங்களில் தங்கம் இருக்கிறது. ஆகவே அந்த தங்கத்தை உடையவர் அவர் ஒரு பெரிய ஒரு அருள் பெற்றவர், ஞானத்தில் உயர்ந்து விட்டார் என்று எண்ண முடியாது. அதுபோல எங்கெங்கோ இருக்கிறவற்றை பல தேவதா சக்திகள் மூலமாக கொண்டு வருபவர்களும் இருக்கிறார்கள். அது தவிர இது பகிரங்கமான வழி. ஸ்பரிசன வேதி என்பதெல்லாம் வெளிப்படையாக சொன்னது. அந்த ஸ்பரிசன வேதியால் அப்படித்தான் நம் நாட்டில் சுரங்கங்கள் இல்லாத நம்முடைய நாட்டில் கோயில்களிலே டன் கணக்காக தங்கம் வந்தது இந்த ஸ்பரிசன வேதி என்ற ரசவாத வித்தையின் மூலமாக. அது தவிர இறைவனால் கற்கள் தங்கமானது என்றெல்லாம் அது பெரிய வரலாறு. விஜயநகர பேரரசு உருவானதே மலை பாறைகளே தங்கமாக மகாலட்சுமியினுடைய அருள் கடாட்சத்தால். ஹரிஹரன் புக்கன் என்று 2 பேர் மாடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். அந்த மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களுக்கு வித்யாரண்யர் என்ற அந்த மகான், அவர் சில தந்திர வேலைகளை செய்து அந்த பிறவியில் செல்வந்தனாகிவிட வேண்டும் என்று முயன்றார். அது இறைவனுடைய திட்டத்தில் அது முடியாமல் போன காரணத்தால் அந்த தங்கம் கிடைத்தது அவரால் பயன்படுத்த முடியாமல் போய்விட்டது. அதனால் அந்த தங்கத்தை வைத்து விஜயநகர பேரரசு என்றே உருவாக்கினார். இவையெல்லாம் ஒரு மலைப்பாறை தங்கமாக மாறியது. அடுத்து வரும்போது சற்று விரிவாக கூறுகிறேன். இதுபோல் அந்த முருகப்பெருமானால் உபதேசிக்கப்பட்ட இந்த நீரோட்ட கலையின் மூலமாக பலவிதமான மனிதர்களுக்கு ஒரு காலகட்டம் வரை அதை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இறையருள் பெறும்போது இவையெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு காரியங்கள்.
இதை காட்டிலும் அசாத்திய காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும் என்பது இந்த மானிட வாழ்வில் சகுன நிலையில் பிரபஞ்சம் என்ற நிலையில் நடக்கிற காரியங்களில் இவைகளும் ஒன்று. இதில் பல அற்புதங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. அடுத்த வாய்ப்புகளில் அதை நான் கூறுகிறேன். நன்றி.